அன்பாளர்களே, பாந்தினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், இங்கு எழுந்து அருள்வது இனியே. யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், இங்கு எழுந்து அருள்வது இனியே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று வைகாசி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, திருதியை திதி மாலை 6:25 வரை இருக்குது. அதுக்கப்புறம் சதுர்த்தி திதி வந்துடுது. மூல நட்சத்திரம் காலையில் 11:02 வரை இருக்குது. பின்னாடி பூராட நட்சத்திரம், அமிர்த யோகம், சித்த யோகம். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ராகு காலம் 4 to 6, யமகண்டம் எப்போதுமே 12 to 1:30, குளிகன் 3 to 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பு சார்ந்த நேயர்களை, இன்று சங்கடகர சதுர்த்தி. விநாயகப் பெருமானுடைய முழுமுதற் கடவுளான அந்த விநாயகப் பெருமானுடைய வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். இன்று அந்த விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு மாலையில் அந்த பௌர்ணமியை தரிசனம் செய்தால் எல்லா சங்கடங்களும் நிவர்த்தியாகி நல்ல பலன்கள் தரும் என்று பெரியோர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே இன்று அந்த விநாயகப் பெருமானுடைய வழிபாடு மிக நல்ல பலன்கள் தரும். எல்லாரும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும். அதற்கு முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமான் தான் நமக்கு வழிபாடு செய்ய வேண்டும். எத்தனை தெய்வங்களை நாம் வழங்கினாலும் கூட முதல்ல விநாயகப் பெருமானை வணங்கிட்டு தான் எந்த காரியத்தையும் செய்யணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. யார் வணங்கினாலும் சரி, அன்னை பராசக்தியும் சரி, பரமேஸ்வரன் கூட அந்த விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்துவிட்டு தான் எந்த காரியத்தையும் துவங்குவதாக புராணங்களில் சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த சங்கட சதுர்த்தி எல்லா அன்பர்களும் இந்த விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து நல்ல பலன் பெற வேண்டும். அன்பான நேயர்களே, இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். 2ல் குரு இருக்கு, 2ஆம் இடத்துல குரு இருப்பது பெரிய சிறப்பு. 2ல் சுக்கிரன் இருக்காரு, 2ல் சூரியன் புதன் இருக்காங்க, எல்லாம் 2ஆம் இடத்துக்கு நல்லது. சனி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காரு, நல்ல பலன் தரும். ஆகவே மேஷராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலே இருக்காரு, அது நல்ல பலன். ஆனால் குரு ஜென்மத்தில் இருக்கார். ஜென்மத்தில் குரு அவ்வளோ நல்ல பலன் இல்லை என்று சொல்வார்கள். ஜென்ம குரு கொஞ்சம் பிரச்சனைகளை ஏதாவது உண்டு பண்ணுவாங்க. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஏதாவது நம்முடைய பிரச்சனைகளை பராமலங்களை உண்டாக்கி விடுவார், ஏதாவது இடமாற்றங்களை கொடுப்பார். ஆகவே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி 10ல் இருக்குது, ராகு 11ல் இருக்குது. அந்த சனியும் ராகுவும் நல்ல இடத்துல இருக்குது, பயப்பட வேண்டாம். தொழில் நன்றாக இருக்கும், லாபம் நன்றாக கிடைக்கும். பிரச்சனைகள் இருக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவானுடைய வழிபாடு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வாருங்கள், நல்ல பலன் தரும். அடுத்தபடியாக மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கும் குரு 12ஆம் இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு 10ல் ராகு இருக்கார். 10ஆம் இடத்துல ராகு இருப்பது நல்ல பலன் தரும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். தொழில் பிரமாதமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு குரு 12ல் இருக்கார், விரயஸ்தானத்தில் இருக்கார். தேவையில்லாத இந்த தேவை விரயங்களை உண்டு பண்ணுவார். கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல செலவுகளாக செய்யுங்கள். கடகராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இருப்பினும் சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்காங்க, அஷ்டம சனி. அதோட இந்த ராகு வேறு செவ்வாய் வேறு 9ஆம் இடத்துல இருக்காங்க. இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் இல்லை. அதனால் உங்களுக்கு குரு 11ல் இருந்தாலும் இந்த ராகு சனி இருக்கிறதே இது கொஞ்சம் எல்லாத்தையும் தாமதப்படுத்தும். ஆகவே சனி பகவானுடைய வழிபாடு பண்ணிங்கன்னா காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும். அடுத்தபடியாக சிம்மராசி என்பவர்களே, குரு 10ல் இருக்கார். 10ஆம் இடத்துல குரு இருப்பது நிலைமையை குறைத்து காட்டுவார் என்று சொல்லுவது. நம்முடைய நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை தடை செய்வார். அதனால் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பயப்படாதீங்க. உத்தியோகம் பார்க்குறவங்கெல்லாம் மேலதிகாரிகள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துலேயுமே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த கிரகங்களும் நன்றாக இல்லை.
அதனால் ரொம்ப ஜாகிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். 2 கூடிய சுக்கிரன் 9ல் இருக்கார். லக்னாதிபதி போய் 9ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன். சனி பகவான் 6ல் இருக்கார். உங்களுக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு எல்லா கிரகங்களும் பலமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நல்ல பலன் ஏற்படும். கவனமாக ஈடுபடுங்கள், கவனமாக செய்யுங்கள், நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. அடுத்து துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்காங்க. 8ஆம் இடத்துல குரு இருக்கிற போது என்ன பண்ணுவார்னா, எந்த காரியத்தையும் செய்ய விட மாட்டார். 6ஆம் அதிபதி போய் 8ல் இருக்கார். 6ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சிருக்காருன்னு ஒரு கருத்து உண்டு. 6ஆம் இடம் நல்லது கிடையாது. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற 8ல் மறைஞ்சது கெடுதல் எதையும் செய்ய மாட்டார். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சனி பகவான் 6ல் இருக்கார். சனி நல்ல இடத்துல இருக்கார். ஆகவே நன்மைகளை செய்வார், கெடுதல் எதுவும் பண்ண மாட்டார். அடுத்து விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்க. குரு 7ஆம் இடத்துல வந்திருக்காங்க. 7ல் புதன், 7ல் சுக்கிரன் இருக்காங்க. இதெல்லாம் நல்லது தான். ஆனால் உங்களுக்கு 4ல் சனி, 5ல் ராகு, 5ல் செவ்வாய். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பயப்படாதீங்க. உடல்நிலையே சற்று கவனம் தேவை. கல்வியில் குழந்தைகள் கவனமாக படிக்க வேண்டும். அடுத்தபடியாக தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 சனி முடிந்தது, நல்ல நேரம். சனி பகவான் இப்போ 3ஆம் இடத்துல இருக்காங்க. ராகு பகவான் 4ல் இருக்கார். ஆனால் குரு பகவான் 6ஆம் இடத்துல வந்திருக்காங்க. அதனால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. ஓராண்டு கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எதிர்ப்புகள் வரும், அதையும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த சனியும் ராகு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால, சனி 2 வருஷம் நல்ல இடத்துல இருக்காரு. ராகு பகவான் இன்னும் ஓராண்டு நல்ல இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல அருமையான பலன்களை தரும். ஆகவே தனுசு ராசி என்பதை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அடுத்தபடியாக மகர ராசி என்பதிலே, உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. குரு பகவான் நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு. 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. இந்த குரு பகவான் 2 வருஷமாக அவங்களை ரொம்ப வாட்டிப்படுத்திட்டு இருந்தார். அவர் இப்போ நல்ல இடத்துக்கு வந்துட்டார். அதனால் குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்ததுனால இந்த மகர ராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த நல்ல காரியங்கள்லாம் செய்யலாம். இந்த ஓராண்டுக்கு இந்த குரு பகவான் இருப்பாங்க. இருப்பினும் இந்த 7.5 சனி இருக்கிறது. இந்த 7.5 சனியுடைய தாக்கம் இன்னும் 2 வருஷம் இருக்குது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் ராகு பகவான் 3ல் இருக்கார். அது ஒரு நல்ல அமைப்பு. அடுத்தபடியாக கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி. இந்த ஜென்மச்சனி என்ன பண்ணணும்னா, கடன்கள் அதிகமாக போகும், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள். கவனம் தேவை, நிதானம் தேவை, பொறுமை தேவை. வேலை பார்க்கின்ற இடத்தில் ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது ரொம்ப ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள் சொல்கிறேன். அதனால் பயப்பட வேண்டாம். அதனால் உங்களுக்கு 7.5 சனி 5 ஆண்டுகள் இருக்கிறது. கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் அவர்கள் வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று எல்லாம் வரும். நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பவர்களே, உங்களுக்கும் 7.5 நடக்கிறது. உங்களுக்கு 7.5 பொழுது தான் ஆரம்பித்திருக்கிறது. 6 மாதம் ஆச்சு, 5 வருடங்கள் இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த கிரகங்களும் மீனராசி என்பவர்களுக்கு பலமாக இல்லை. குரு 3ல் இருக்காரு. 3ல் இருந்தாலும் அவருடைய பார்வை நல்ல இடத்துல இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். ஆகவே இந்த குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறது ஒரு பெரிய சிறப்பு. மீனராசி என்பவர்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல பாக்கியங்கள்லாம் கிடைக்கும், நன்மைகள் நடக்கும். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களே, மீனராசி என்பவர்களே, நீங்கள் சனி பகவானுடைய வழிபாடு கவனமாக செய்யுங்கள். சனிக்கிழமை ஒரு விரதமாக இருங்க. சனி பகவானுக்கு எளிதியும் ஏற்றுங்கள். காக்காய்க்கு அன்னம் வைத்து சாப்பிடுங்கள். சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். நல்லதே நடக்கும். நல்லருள் பெற வேண்டும். அன்பான நேயர்களே, இறை வழிபாடு தான் நமக்கு நல்லது. இன்று முக்கியமாக விநாயகர் பெருமானுடைய வழிபாடு எல்லா அன்பர்களும் இன்று, அதுவும் சங்கடகர சதுர்த்தி, எல்லா சங்கடங்களையும் இன்று விநாயகர் பெருமான் நிவர்த்தி வருவார். முழுமுதற் கடவுள் விநாயகர் பெருமான். அவரை இன்று சாயந்தரம் வழிபாடு செய்து விநாயகர் பெருமான் நிலவை தரிசனம் செய்து அந்த விநாயகருடைய பேரொரு பெற்று எல்லோரும் வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரம் தாண்டு எல்லா நலன்களும் பெற்று நோய் நொடி இல்லாமல் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அந்த முழுமுதற் கடவுள் விநாயகர் பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.